ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து 260 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 70,000 வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். உங்கள் சொந்த ஊர்லேயே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போகுது. லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 31 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லோக்கல் பேங்க் ஆஃபீஸர் லெவலில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த வேகன்சி வந்து பாருங்கள் 400 வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. அந்த வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வந்து பாருங்கள் இருக்கிறதுலே அதிக வேகன்சி 260 வேகன்சி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து உங்களுக்கு வேகன்சி வந்து இருக்கும். இது வந்து நம்ம அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம தமிழ்நாட்டு இதில் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் 260 வேகன்சி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கும். வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் மேனிட்டரியாக வந்து பாருங்கள் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க பேச நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் மினிமம் 20 மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி தான். எனி டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சவங்க எல்லாருமே நீங்கள் எலிஜிபிள் தான். ஏதோ ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 48,480 வந்து பேசிக் பே வந்து வரும். இது இல்லாமல் டிஏ, ஹெச்ஆர்ஏ, சிசிஏ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து கைக்கு வந்து 70,000 வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் ப்ரொபேஷன் பீரியடுமே வந்து இருக்குது. எல்லா கவர்மெண்ட் ஜாப்லையுமே அந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து இருக்கும். அது 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ இதில் பாண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து என்னன்னா மினிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸ்னாச்சும் வந்து ஒர்க் பண்ணணும். அப்படி நீங்கள் இடையில வந்து நீங்கள் வெளியே வரீங்க அப்படின்னா மட்டும்தான் 2 லட்ச ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டு தான் வெளியே வர முடியும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மினிமம் ஒரு 3 இயர்ஸ்னாச்சும் ஒர்க் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 lakhs பே பண்ணிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதான் வந்து இந்த பாண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் அமௌண்ட்டாக நீங்கள் வந்து பே பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணாமல் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் வந்து வெளியே வரீங்க அப்படின்னா மட்டும் தான் 2 lakhs பே பண்ணிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. லீவ் ட்ராவல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 10th 12th வந்து தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படித்து உங்களுக்கு வந்து கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும் வந்து இருக்கும். அந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 hours எக்ஸாம் இருக்கும். ஸோ 140 கொஷின்ஸ் வந்து வரும். 200 மார்க் வந்து இருக்கும். ஸோ அதுக்கான பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி வந்து பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள். அதாவது உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் வந்து கிடையாது. ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. அதாவது ஸோ இந்த லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடு. ஸோ இதில் வந்து பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணும். IOB.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்டிக்கெலாம் ₹175 ஃபீஸு. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் ₹850 வந்து உங்களுக்கான ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸோ டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபோட்டோலேருந்து உங்களோட சிக்னேச்சர்லேருந்து உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கப்புறம் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இந்த மாதிரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணி இதே ஃபைல் சைஸில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் நிறைய இடங்களில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை, மதுரை, சேலம், திருநெல்வேலி இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான இடங்கள் இருக்குது. இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.